அது நீங்களா? நீங்க வணக்கண்ணா. இது உங்க வீடுங்களா? ஆமா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்க அனுமதி இல்லாம இங்க ஒளிஞ்சுக்கிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. கொலைகாரம் போலீஸுக்கு பயந்து ஓடி ஒளியற மாதிரி என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம இங்க வந்து நுழைஞ்சிட்டேன். உங்களுக்கு அப்படி என்ன ஆபத்து? பெத்த குழந்தையை திருடிக்கிட்டு ஓடி வந்து எந்த நேரம் நான் பிடிபடுவேனோ, எந்த நிமிஷம் என் குழந்தை என் கையை விட்டு போயிடுமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டுடுச்சுங்க. ஓ, அதனாலதான் அவரு உங்களை துரத்திக்கிட்டு வந்து போலீஸ்காரர் மாதிரி உங்களை பத்தி என்கிட்ட விசாரிச்சுட்டு போறாரா? ஆமா. அம்மா, அப்பா போலீஸ்காரி இல்ல, ஆஞ்சநேயர். அப்படியாடா கண்ணா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. என்ன நீர்? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் இல்லடா, இன்ஜினியர். இன்ஜினியர். குட். நிக்கிறீங்களே, இப்படி உட்காருங்க. வாங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை தானா? இப்ப இருக்கிறது இந்த ஒரே ஒரு குழந்தை தாங்க. பெத்து பறி கொடுத்துட்டீங்களா? இல்ல, 2 வயசு வரலும் அருமையா வளர்த்து பறி கொடுத்தேன். அது பெரிய கொடுமை. இவனுக்கு மூத்தரா? இல்லைங்க, இவனுக்கு தம்பி. அம்மா, தம்பி பாப்பா தகப்பா அழகா ஜோரா இருப்பான். அப்பா கேஸ் வெட்டுறதுக்கு கூப்பிட்டா, அது தண்ணி தொட்டில வலிந்துட்டான். அம்மா பைப்பு நல்லா திறந்து விட்டாங்க. சாப்பிட்டு படாது கூப்பிட்டாங்க, வரவே இல்லை. அப்புறம் எல்லாரும் அழுறாங்க. தம்பி பாப்பா சாமி ஆயிட்டானு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை, கரை விட்டாங்க. நான் தான் படம் முடிச்சேன். அப்படியா? அப்புறம் அப்புறம் டெக்னீஷியன் கூட்டு போயினாங்க. நான் காணாம போயிட்டேன். அங்கேதான் நீ என் கையில கிடைச்ச. ஒரு குழந்தை கை நழுவி போனதுக்கும் இவன் காணாம போனதுக்கும் என்னுடைய அஜாகிரதை மட்டும்தான் காரணம்னு அவர் முடிவு கட்டிட்டார். அதனால பிடிவாதமா இவனை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாரு. அதுக்காக நீங்க குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துட்டீங்களா? அப்படி ஒரு நிலைமை அவர்தான் உருவாக்கிட்டார். என் குழந்தைய பிரியாம இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் எனக்கு தெரிஞ்சது. குழந்தைய பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக நிரந்தரமா புருஷனை பிரியறதுன்னு முடிவு கட்டிட்டீங்களா? இப்படி நீங்க கேக்குறதே பைத்தியக்காரத்தனம். சாவலதான் என்னால அவரை நிரந்தரமா பிரிய முடியும். என் நிலைமையில நீங்க இருந்தா வேற என்ன செய்வீங்க? நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தையா பாவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால அனுபவபூர்வமா அந்த உணர்ச்சிகளை என்னால விவரிச்சு சொல்ல முடியும். ஐயோ, அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம். நானும் என் குழந்தையும் எங்கேயாவது போயிடுறோம். ஜனசந்தடி அடங்குற வரைக்கும் இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. எங்க போக போறீங்க? மனுஷன் காலடியே படாத இடத்துக்கு. அங்கேயாவது என் குழந்தையோட நிம்மதியா இருக்க முடியுமான்னு பாக்குறேன். மனுஷன் காலடி படாத இடமே இந்த பூமியில கிடையாது. இந்த பூமியில மட்டும் இல்ல, குழந்தைக்கு அம்புலி மாமான்னு விளையாட்டு காட்டுற அந்த சந்திரனையும் மனுஷன் காலடி பட்டாச்சு. அதனால எங்க மாதிரி மனுஷங்களோட இருக்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா, நீங்க எங்களோட இருக்கிறதுல எனக்கும் ஆட்சேபணம் இல்லை. நான் எப்படி இங்க இருக்க முடியும்? உங்க வீட்டை சுத்தி இரும்பு திரையா போட்டு வச்சிருக்கீங்க. நான் இங்க இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சுட்டாருன்னா நான் எப்படி தப்பிக்கிறேன்? என் தலையெழுத்தை நீங்க தலையிட்டு மாத்த முடியுமா? தலையெழுத்துல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா நீங்க எங்க போனாலும் அதுல இருந்து தப்ப முடியாது. நான் இங்க இருந்தா என்னால உங்களுக்கு கட்டாய இடைஞ்சல் ஏற்படும். வேதனையை விலை கொடுத்து வாங்க நினைக்கிறீங்களா? ஆமா, மத்தவங்க வேதனையை வலுவில பகிர்ந்துக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதே இல்லை. உங்க துன்பத்துல நாங்க பங்கெடுத்துக்கிறதுனால உங்க வாழ்க்கையை சரிப்படுத்த முடிஞ்சதுன்னா அதை விட எங்களுக்கு வேற ஆனந்தம் இருக்கவே முடியாது. எந்த உறவும் இல்லாத நீங்க உரிமையோட எனக்கு தோள் கொடுக்க முன்வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசலை சுலபமா சரிப்படுத்த முடியுமா? முடியும். இது மண் பாத்திரத்துல ஏற்பட்டிருக்கிற விரிசல் இல்ல, தங்க பாத்திரத்துல ஏற்பட்டிருக்கிற நசுங்கள் தான். இதை நிச்சயமா சரிப்படுத்த முடியும். முடியாதுங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார்னா அவர் அந்த முடிவுக்கு வரவே முடியாது. இந்த நூல் உங்க கையில இருக்கிற வரைக்கும் அந்த பட்டம் எவ்வளவு தூரத்துல பறந்துகிட்டு இருந்தாலும் அது உங்க கையை விட்டு போயிட முடியாது.
நூலையே அறுத்துக்கிட்டு அந்த பட்டம் போயிடலாம் இல்லையா? அவ்வளவு பலகீனமான நூலுன்னு நினைக்கிறீங்களா? இது ரத்தத்தையே தடவி நரம்புல முறுக்கேத்தின வலுவான பாச நூல். அவ்வளவு சீக்கிரம் அருந்து போயிடும்னு நான் நினைக்கல. ஆனா இதை நீங்க நழுவ விட்டுட்டீங்கன்னா உங்களால எட்டி பிடிக்க முடியாத தூரத்துக்கு இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு அந்த பட்டம் தன் வழியில பறந்து போயிடும். என் கை அப்படி பலகீனமாயிடக்கூடாதுன்னு தான் என் பிரார்த்தனை. தெய்வம் உங்களை கைவிட்டாலும் உங்க கையை பலப்படுத்துறதுக்கு எங்க 4 கை இருக்கு. எனக்கோ என் வீட்டுக்காரருக்கோ கூட பிறந்தவங்க இருந்தா நாங்க உதவி செய்ய மாட்டோமா? அப்படி நினைச்சுக்கீங்களேன். கவலைப்படாதீங்க. உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். வணக்கண்ணா. இன்னும் காப்படி பால் அதிகமா கொடு. இன்னைக்கு என்னமா விசேஷம்? விசேஷம் தான். வீட்டுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு. திடீர்னு எப்படிமா குழந்தை வந்தது? திடீர்னு தான் வந்திருக்கு. நான் தான். உட்காருங்க. அதான் விடியறதுக்கு முன்னால இருந்தே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறேனே. அப்படியா? காபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். திருட்டுக்கு உடந்தையா இருக்கிறவங்க வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்கிறது. அப்படிப்பட்ட வீட்டு அம்மாவோட மட்டும் நின்னு பேசிட்டு இருக்கீங்களே. நான் உங்ககிட்ட பேச வரல. டாக்டரை கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அதிகாரத்துல மணி என்னாச்சு? 6 ஆக போகுது. இந்த போர்டை நீங்க பாக்கலையா? அதான் பெருசா எழுதி மாட்டி வச்சிருக்கீங்களே. அப்புறம் ஏன் விடியறதுக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? இந்த நேரம் காலமெல்லாம் நோயாளிங்களுக்கு. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதா? எனக்கு என்ன வியாதி? அப்போ நீங்க காலம் கடந்த ஞானியா? நான் ஞானியும் இல்ல, டாக்டர்ங்கிறவரு பார்க்க முடியாத தெய்வமும் இல்ல. டிரெஸ்ஸையும் ஸ்டெதோஸ்கோப்பையும் மாட்டிக்கிட்டு தன் சீட்ல உட்காரத்துக்கு முன்னால உங்க புருஷனா இருக்காரு பாருங்க, அவரைத்தான் நான் பார்க்கணும். ஓ, அவரை பார்க்கணுமா? அவர் எனக்கு தெய்வம் மாதிரிதான். வேற நேரத்துல அவரை யார் பார்க்க வந்தாலும் அதுல தலையிடுறதுக்கு அவர் என்ன அனுமதிக்கிறது இல்ல. அதே மாதிரி ஓய்வு நேரத்துல அனாவசியமா வந்து அவரை தொந்தரவு பண்றவங்களை அவரே பார்க்க விரும்பினாலும் அவரை நான் அனுமதிக்கிறது இல்ல. அது எங்க பிரின்சிபல். இந்த நடிகையோட லட்சணம் உங்க பேச்சுல, நடப்புல, செய்கையில எல்லாம் நல்லா தெரியும். அப்படியா? நான் எந்த வேஷத்துல நடிக்கும் போது அதை கண்டுபிடிச்சீங்க? எதுவுமே நடக்காது போலவும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் இப்ப வேஷம் போட்டு ஆடுறீங்களா நாடகம், அதுல இருந்து தான் கண்டுபிடிச்சேன். மிஸ்டர், படிச்சவங்க மாதிரி தெரியுறீங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க. என் குழந்தைய திருடிக்கிட்டு ஓடி வந்த ஒருத்தி இங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு இங்க யாருமே வரலையேன்னு திறமையா சமாளிச்சு நடிச்சீங்க. இன்னமும் நடிக்கிறீங்க. நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நடிப்புல உங்களை எட்டி பிடிக்கவே முடியாது. கொஞ்சம் கூட உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்காம உங்க சொந்த மனைவியே யாரோ ஒருத்தின்னு சொன்னீங்களே, இதை எந்த நடிகராலும் நடிச்சு காட்ட முடியாது. மேடம், ஏன் உண்மை சுடுதோ? எந்த உண்மை யார சுடுது? இதோ கதவுக்கு பின்னால கண்ணீரோட நிக்கிற உண்மை வெளியே நிக்கிற இவரை சுடுது. ஓ, நீங்க தான் அந்த டாக்டரோ? ஓஹோ, நீங்க தான் அந்த இன்ஜினியரோ? To meet you. I am very sorry to meet you again. Don't bother to mention that. வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம். நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நேர்ல சந்திச்சு பேசணும்ன்ற அவசியம் எனக்கு இருந்தது. நீங்க முந்திக்கிட்டீங்க. அதனாலதான் முந்திக்கிட்டேன். நீங்க நிதானமா வரலாம், சாவதானமா பேசலாம். நீங்க என்ன பெத்தீங்களா, பறி கொடுத்தீங்களா? கல்லு மண்ணு காகிதத்தோட பழகிற ஒரு இன்ஜினியருக்கே இவ்வளவு தவிப்பு இருந்தா நாள் பூராவும் உயிரோடவும் உணர்ச்சியோடவும் பழகிற ஒரு டாக்டருக்கு எவ்வளவு தவிப்பு இருக்கும்? அது உங்களை விட எந்த வகையிலும் குறைச்சலா இருக்காது. இது ரத்த அழுத்தமோ ஜுரவேகமோ இல்ல, உங்க வைத்திய சாஸ்திரத்தை வச்சு அளக்கிறதுக்கு. உண்மைதான். ஆனா உங்க கட்டடக்கலைக்கு அடிப்படையா நீங்க போடுற புள்ளிகளையோ கோடுகளையோ வச்சு கூட இதை அளக்க முடியாது. உங்க மனசுல என்ன பிளான் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. இன்ஜினியர் சார், பிளான் போடுறது என் வேலை இல்ல, உங்க வேலை. அதுல நீங்க எக்ஸ்பர்ட் கூட கேள்விப்பட்டேன். அன்புங்கிற அஸ்திவாரத்தை ஆழமா போட்டு குடும்பம்ன்ற கட்டடத்தை பிரம்மாண்டமா கட்டியிருக்கீங்க. கட்டடம் வெளிப்பார்வைக்கு அழகாத்தான் இருந்தது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைன்ற கலவை பூச்சு சரியில்லாதனால கட்டடத்துல விரிசல் கண்டுபோச்சு. அந்த விரிசலை பிளாஸ்டர் ஒட்டியோ பேண்டேஜ் கட்டியோ உங்களால சரிப்படுத்த முடியாது. உங்களாலதான் சரிப்படுத்த முடியும். இதை உடனடியா கவனிக்கலன்னா விரிசல் பிளவாகி அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு கட்டடமே சரிஞ்சு போகும். அப்படி சரியறத உங்களால தாங்கி நிறுத்த முடியாது. அதையும் நான் தான் தாங்கிக்கணும். தனியா நின்னு நீங்க தாங்கும் போது முட்டு கொடுக்கற மாதிரி நாங்க உதவியா இருக்க முடியுமான்னு பாக்குறோம். மூணாவது மனுஷங்க என் வாழ்க்கையில முட்டுக்கட்டையா இருக்கிறத நான் வெறுக்கிறேன். முட்டுக்கட்டைகள் தானா விலகாது, நானே விலக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னால மரியாதையா நீங்களே விலை கட்டி என் குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. குழந்தைய மட்டுமா? என்ன? அந்த குழந்தைய தான் வயத்துல தாங்கி அதுக்கப்புறம் தன் நெஞ்சிலையும் தோல்லையும் தாங்கி நீங்க செஞ்ச கொடுமையெல்லாம் சுமதாங்கியா தாங்கி இன்னும் உங்க மனைவிங்கிற பேரையும் தாங்கிக்கிட்டு நிக்கிறாளே, அவ கதி என்ன ஆகுறது? அவளை தாங்கத்தான் நீங்க இருக்கீங்களே. காலம் பூரா அவளை தாங்க கடமைப்பட்டவர் நீங்க. நாங்க எத்தனை நாளைக்கு தாங்க முடியும்? உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல சார். முடியலன்னா துரத்திருங்க, முடிஞ்சவங்க தாங்கிட்டு போறாங்க. மூணாவது மனுஷன் சொல்லிட்டு எங்க முன்னாலே உங்க மனைவி பத்தி இப்படி எல்லாம் கேவலமா பேசுறது உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவதான் படி தாண்டி வந்த பத்தினியாச்சே. ஒரு பொறுப்புள்ள மனைவியா இருந்தா எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டான். இனிமே நான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்பவே உங்க கூட வீட்டுக்கு வரேன்.
உங்க கையாலே என்ன கொன்னுட்டு என் குழந்தை கையாலே எனக்கு கொள்ளி வைக்க சொல்லி நான் எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அதையும் கரைச்சிட்டு எனக்கு ஒரே அடியா தலைமுடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க குழந்தையோட வீட்டுக்கு போங்க. என்ன செய்யறீங்களா? செஞ்சாலும் செய்வாருங்க. அப்படிப்பட்ட ஆளுதான். யார் சம்மதிச்சாலும் இப்படி ஒரு நிலைமை உருவானதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே இவர் கூட அனுப்புறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அனாவசியமா என் வாழ்க்கையில குறுக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்கி என் குடும்பத்தையே நீங்க 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த அவங்க வாழ்க்கையை பங்கு போட்டு அனுபவிக்கணுங்கிற அல்பத்தனமான ஆசை எங்களுக்கு இல்ல. உங்க மனைவியுடைய வாழ்க்கைக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்க போறீங்கன்றது உறுதியா தெரிஞ்சு அவளை நீங்க தாராளமா அழைச்சிட்டு போகலாம். அது வரைக்கும் நீங்க குழந்தைய மட்டும் அழைச்சிட்டு போறதுக்கு நான் சம்மதிக்கல. மூணாவது மனுஷங்க சொல்லிட்டு எங்க முன்னாலே உன் மனைவி பத்தி கேவலமா பேசிட்டு உன் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தமோ இல்லையா? என் உடம்புல ஓடுறது நல்ல ரத்தம்டா. என் மனைவி பத்தி கேவலமா பேசுனா அடிச்சு பல்லுகளெல்லாம் உடச்சு விடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு முகத்துக்காத்தான் போன சும்மா விடுற மரியாதையை போ வெளியே. நானும் என் குழந்தை முகத்துக்காகத்தான் அவனை உயிரோட விட்டுட்டு போறேன். வர்றேன். அப்பா தம்பி ஒன்னதாண்டா சுருட்டை பிடிச்சிட்டு பேசாம உட்காரேன். குறிக்கிற பாக்குற அப்படி என்னத்தான் விழுந்து விழுந்து எழுதுறியோ? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, புரிஞ்சாலும் உனக்கு பிடிக்காது. எனக்கு பைத்தியம் ஒன்ன தவிர மத்ததெல்லாம் பிடிக்கும்டா. அத கேட்டீங்கன்னா பைத்தியமும் பிடிச்சிடும். ஏண்டாப்பா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்? 60 செகண்ட்னு நினைக்கிறேன். 60 நினைக்காத. இந்த 60 செகண்டுக்குள்ள 34 கல்யாணம் நடக்குது, 114 குழந்தைகள் பிறக்குது. ஏண்டா இந்த 34 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அவங்களுக்கேதான் 114 குழந்தைங்க பிறக்குது. சொன்ன புரியாதுன்னு கேக்குற பாத்தியா? 2 செகண்டுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, 1 செகண்டுக்கு 2 குழந்தைங்க பிறக்குது. அப்போ சாகிறது எத்தனை பேரு? ரொம்ப குறைச்ச. உதாரணத்துக்கு நீயே இருக்கிறிய, இது புள்ளி விவரம். நம்ம நாட்டுக்கு தாங்கமா? உனக்கு புள்ளி விவரம் தாண்டா தெரியும், புள்ள விவரம் தெரியாது. ஏன்னா நீ முரட. அவ எங்கடா முக்கோண பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சிட்டியா? நரசிங்கம் போயிருக்கிறா. ஏன்? வருமுன் காக்க. என்ன வருமுன் காக்க? தொல்லை வருமுன் காக்க. என்ன தொல்லை? புள்ள தொல்லதான். காக்க வேண்டாமா? ஆலோசனை கேட்கறதுக்காக நரசிங்கம் போயிருக்கிறா. இவளுக்கு என்ன முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கிற மாதிரி வச்ச வச்சான பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்களே, அவங்களுக்கு இல்ல ஆலோசனை வேணும். இவளுக்கு என்னத்துக்கு? ஏன்பா ஊருக்கே உபதேசம் பண்றவன் நானு, நான் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அது சிலதுக்கு தாண்டா பொருந்தும். மது ஒழிப்புன்னா கலையம் கட்டி இருக்கிற தென்னை மரத்தை எல்லாம் வெட்டி சாய்ச்சுட்டு தீவிர பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா அதிக பிள்ளைகள் கூடாதுங்கிறதுக்காக இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொன்னுட்டா பிரச்சாரம் பண்ண முடியும்? மடையா, கண்ட்ரோல்ங்கிறது மனசுல இருந்தா நான் உனக்கு பிறந்தே இருக்க மாட்டேன். பர்த்தும் நம்ம கண்ட்ரோல் இருக்கும்டா. கட்டுப்பாடுங்கிறது மனசுலதான் இருக்கணும். மனசே அதுக்குத்தான் மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறாரு, என்னன்னு? பெண்களை தொடும் போது காகிதத்தை தொடுற மாதிரி நினைக்கணும்னு. நினைக்க முடியலையே. மனைவிங்கிற பொண்ணை தொடும்போது காகிதம் தொடுற மாதிரி இல்லையே, கரண்ட தொட்ட மாதிரி இல்ல இருக்குது. ஜிவ்வுன்னு ஏறுத, கொஞ்சம் அசந்தமனா அடிக்குதே ஷாக்கு. 10 மாசம் கழிச்சு ஒரு சத்தம், அம்மோன். இந்த வம்பே வேண்டாம்னு சொல்லித்தான் ஓடி போய் ஆபரேஷன் பண்ணிக்கன்னு நர்சிங் ஹோம் அனுப்பிச்சிருக்கேன். என்னது ஆபரேஷனா? ஏண்டா இதுக்கு உன்னோட கோஆபரேஷனும் உண்டா? உண்டு, ரேஷன் டைம் ஆச்சே. இது ஒண்ணும் பெரிய ஆபரேஷன் இல்லப்பா. அத சிம்பிளா நினைச்சு அதுல கைய வைக்கப்படாதுடா. வேற எதுல கை வைக்கணும்ன்ற? கேளுடா, சொல்லு வைக்கிறேன். சர்க்கார் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு ஒரு பக்கமா ஒதுக்கி வைக்கிறாங்களே கருப்பு பணம், அந்த துரோகிகளுடைய கருப்பு பையில கைய வைக்கணும்டா. வச்சா தாய்மார்களுடைய கருப்பையில கைய வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுலயும் வெப்பம். அடே என் பையன், வாடா முரளி, ஏன் இங்கே நிக்கிற? உள்ள வா. வரமாட்டேன். ஏண்டா? சொல்லமாட்டேன். இங்க வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஆமா. யாருன்னு சொல்லு. சொல்லமாட்டேன். உனக்காக கஷ்டப்பட்டு நீ கேட்டதை செஞ்சு வச்சிருக்கேன். அது உனக்கு வேணுமா வேண்டாமா? என்னது? நீ உள்ள வந்தாத்தான் நான் சொல்லுவேன். நீ சொன்னாதான் நான் உள்ள வருவேன். கப்பல் வேணும்னு கேட்டியே, ரூபா நோட்லயே செஞ்சு வச்சிருக்கேன். இதோ நான் உள்ள வந்துட்டேன். இதோ நான் உன் கையில தந்துட்டேன். நல்லா இருக்கா? ஓ, கப்பலுக்கு கடல் வேணுமே. கடலை வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதே. வேணுமே. அப்படியா? இரு.
வா உட்கார். இந்த கப்பலுக்கு இந்த கடல் போதும். இதுல விட்டுட்டுமா? ஓ, இது சாதாரண கப்பல் இல்லடா முரளி, இந்த அம்மாவோட மனக்கப்பல். இல்ல மூத்தட்ட வேண்டாம்? உன் மேல எனக்கு இருக்கிற ஆசை, அன்பு, பாசம் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி இதுல ஏத்திருக்கேன். சொல்ற உள்ள இன்னும் காணுவே. அதெல்லாம் உள்ளதாண்டா இருக்கும், வெளியே தெரியாது. மிதக்க விடு. ஐயா கப்பல் போகுது. அது போகட்டும், இங்க போக கூடாதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? எங்க அம்மா. அப்புறம் என்ன சொன்னாங்க? இங்க போகாதே, போன அடிப்பேன் சொல்லிட்டாங்க. அப்படியா சொன்னாங்க? ஆமா, உன்கிட்ட பேசவே கூடாதான். ஏ, நீ திருடியா, என்ன எடுத்துக்கிட்டு ஓடி ஓடியா. என்ன பத்தி ரொம்ப கேவலமா சொல்லிட்டாங்கடா. கப்பல் தத்தளிக்குது பாத்தியா? இன்னும் என்ன சொன்னாங்க? என்னும் கொட்டாலும் வாங்காதேன்னு சொல்லிட்டாங்க. போதும்டா முரளி, கப்பலே முழுகிடும் போல இருக்கு. நானே உன்னை அம்மானே கூப்பிட கூடாதான். முரளி, ஏன் அழுவுற? கப்பலே கவுந்து போச்சுடா முரளி. அம்மா இருப்பாங்க, நான் போறேன். என்னடி சொன்னா நரசிம்மம்ல? எப்ப உன்னை படுக்க வைக்க போறாங்க? ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? பண்ண மாட்டாங்களாம். ஏன் மாட்டாங்களா? பண்ணுனா அவங்க மாட்டிக்குவாங்களாம், அதனால மாட்டவே மாட்டேன்ட்டாங்க. இப்பதான் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இப்ப நானே போறேன். ஏண்டா நீ பண்ணிக்க போறியா? ஆபீசருக்கு பண்ண போறேன் கம்ப்ளைண்ட். ஏன் சொன்னாங்கன்ட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த டாக்டர் அம்மாவை கூப்பிடுறேன். வைட்டு சீட்டை வேலையை விட்டு போட்டோம். அவங்க என்னத்துக்கு இந்த விளையாட்டா? கத்தியை ஏன் தொட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த காரணம் அவங்க சொல்லணும், சொல்லி ஆகணும், நான் கேட்கணும். சொல்லிட்டாங்களே, என் காதோட ரகசியமா. என்னடி சொன்னாங்க? பிரசவத்துக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணா சுலபமா இருக்குமா. இத முன்னாலே சொல்லக்கூடாதா? டாக்டர் அம்மா முழுகாம இருக்காங்களா? இந்த நேரத்துல போய் தொந்தரவு கொடுக்கலாமா? அந்த அம்மா இல்லன்னா இன்னொரு டாக்டர் அம்மா. அவங்களும் அதைத்தானே சொல்லுவாங்க. எல்லா டாக்டர் அம்மாவுமே முழுகாம இருக்காங்களா? ஐயோ, அது இல்லங்க. வயித்துல பிள்ளை இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணிக்க கூடாதான். என்னடி சொல்ற? ஆமாங்க, ரெட்ட பிள்ளையா இருக்கும்போது வேற சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கும். என்ன விடுங்க. அப்படி அப்பா ரெட்ட பிள்ளையா? எனக்கு ரெட்ட சந்தோஷம். டேய் நீ தோத்து போயிட்டடா. என்ன இறக்கி விடுறா, என்ன இறக்கி விடுறா. நீ கிடைக்க போற. டேய் டேய் நான் தாத்தா ஆயிட்டேன், நான் தாத்தா ஆயிட்டேன், நான் தாத்தா ஆயிட்டேன். ஆமா, தாத்தா பண்ற வேலையாது. போடா மருமகளே, நீ நிக்காதப்பா. இனிமே நீ ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். நீ செய்யற வேலையெல்லாம் நான் செய்யறமா? ஐயோ, இந்த சந்தோஷத்திலே இந்த கடை இன்னும் 20 வருஷம் இருப்பான் போல இருக்குது. என் கழுத்தா இருப்பானே. அவன் செய்யற வேலையெல்லாம் இவன் செய்யறானா? முதல்ல வெளியே போய் கோலம் போடு. போடா, எல்லாம் போடுவேன் தெரியுமா? என் சிநேகிதர் வாயில எல்லாம் சக்கரை போட போறேன். போடு. ஒண்ணும் பண்ண முடியல. போய் உட்கார். புள்ள காட்சி மெல்ல போ. உட்காருங்க. உட்கார்ந்த வரைக்கும் போதும். உட்காருங்க.